விதமான இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வறுபட்டதும் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதும் 4-5 வரமிளகா போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இதோட 150 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸு தக்காளி 2 பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு. இப்போ தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு கட்டு கீரை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொத்தமல்லி தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லியை. நீங்கள் தேவைப்பட்டால் இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் புளி சேர்க்கலை. புளி சேர்க்காமையே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சுக்கிறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம தாளிப்பு கரண்டியை வச்சு தாளித்து எடுத்துக்கிறலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சட்னி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசைக்கு சூப்பரான சைடிஷ்ஷு, ஒரு காரசாரமான சைடிஷ்ஷு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.